கரெக்டான இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகையை வச்சுருப்பாங்க, இன்னொரு சைடு பெரிய கடன் வச்சுருப்பாங்க, இன்னொரு சைடு ஒரு சின்னதாக வந்து ஒரு எஸ்ஐபி போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷ்னேட்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு கோலை நோக்கி போக முடியும். அண்ட் எனக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை விட ஜாஸ்தியாக நான் வந்து ஒரு எஃப்டியில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கடனையும் வச்சுட்டு இருந்தோம்னா சம்வேர் நம்மளுடைய மேத் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காராது. மிடில் கிளாஸ் இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க வந்து ஆஸ்பைரிங், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அது எல்லாருக்குமே இருக்கும், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அந்த நகரத்தை வந்து கடனில் அதை நான் கடன் வாங்கி நகரணும்னு நினச்சேன்னா சம்டைம்ஸ் என்னுடைய வருமானம் இழப்போ இல்லை வந்து நான் வாங்க வேண்டிய கடனை விட ஜாஸ்தியாக வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக பெரிய ட்ராப்பில் ஆகிடும். போய் கடனில் வாங்கிடாதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது, நம்ம வேலையில் இருப்போமா, சம்பாதிப்போமா, உயிரோடு இருப்போமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும்போது நான் முதல்ல போய் வீடை வாங்கி அதையும் கடனில் வாங்கிட்டேன்னா, அதுவும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் என்னால் கடன் வாங்க முடியும்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை 120 130ன்னு போட்டு நான் வாங்கிட்டேன்னா ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வரும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக இருக்கும்போது நிறைய பேர் கடன் வாங்குறாங்க. இஎம்ஐ அன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறனால. ஒரு 2% வட்டி ஜாஸ்தி ஆச்சுனாலே உங்களுடைய மாதத்தில் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ 10% 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த 10% 30% கட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் திண்டாடுவாங்க. அண்ட் ஸ்பெஷலி லோவர் அண்ட் மிடில் கிளாஸ் தான். அதுவும் இன்ஃபேக்ட் ஆர்பிஐயோட ரீசெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 50,000 ரூபா 1 லட்ச ரூபா யார் கடன் வாங்குவாங்க? ஜென்ரலாக வந்து லோவர் இன்கமில் இருக்கவங்கள தான் 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கடன். அவங்களுக்கு அந்த பணம் கூட புரட்ட முடியாத சூழ்நிலை. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறன்ற பேரில் நிறைய பேர் கடனில் போய் மாட்டிக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா பணம். இந்த பணத்தை வந்து யார் ஹேண்டில் பண்ணணும், இந்த பணம் தொடர்பான டெசிஷன்ஸ் யார் எடுக்கணும், யார் வந்து எந்த பொருளை வாங்கணும் அப்படின்றதுலேருந்து நிறைய சிக்கல்கள் குடும்பத்தில் வந்து பணத்தை மையமாக வச்சு வர்றதை நம்ம நிறையா பார்க்க முடியுது. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு, பணம் சார்ந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றத பேசலாம். ஃபஸ்ட்டு குடும்பத்தில் வந்து பிரச்சனை வர்றதுக்கான மெயினான காரணம் வந்து ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ். இப்போ ஹஸ்பண்ட் வந்து நிறையா செலவு பண்ணுவார், இல்லை வந்து ஒய்ஃப் வந்து நிறையா செலவு பண்ணுவாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் இது தேவையில்லாத பொருள், இதை போய் எங்கே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் தொடர்பான பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது குடும்பத்தில்? கரெக்ட். ஆக்சுவலாக இது வந்து நம்ம கல்யாணம் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். அண்ட் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிக்கிற குடும்பங்கள் தான் நிறையா. அப்போது வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது சரி தப்புன்றதுக்குள்ளே போக வேணாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடாமினெண்ட்டாக யாராவது ஒருத்தர் தான் சம்பாரிச்சிட்ருப்பாங்க. அண்ட் மெஜாரிட்டியாக வந்து மேல் சம்பாரிச்சிட்டா மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்போது பை டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு 20-30 வருஷத்தில் வந்து பெரிய அளவில் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சில ஃபேமிலிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட சம்பளம் வந்து ஹஸ்பண்டோட ஜாஸ்தியாக இருக்கிற இடங்கள்லாமும் இருக்குது. ஸோ அப்போது நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து டிசிஷன்ஸ் எடுக்கும்போது கலெக்டிவாக எடுக்கிறது இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். அந்த கலெக்டிவாக எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து அது சின்ன சின்ன விஷயமா நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த பொருள் வாங்கினேன், நீ இந்த பொருள், அப்புறம் ஸ்கூல் பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி அது சண்டையாக ஆரம்பித்து அது எங்கே வேணால் போகலாம், அது உங்களுக்கே தெரியும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டிவ் டெசிஷனுக்கு நம்ம போகணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பல குடும்பங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் தான் அதிகமாக சம்பளம் வாங்குவார். இப்போ நான் தான் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் தான் வந்து ஃபினான்ஷியலாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றப்ப நான் தான் டிசிஷன் எடுப்பேன், எந்த பொருள் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமாக டிஸ்கஷனாக டிபேட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் கூட டிவோர்ஸஸ்லாம் நிறையா நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ டிசிஷன் அப்படின்றது வந்து யார் எடுக்கணும்? பணம் எல்லாத்தையும் ஒருத்தர் வச்சுருக்காரு அப்படின்னா அவர் தான் எடுக்கணுமா, இல்லை மியூச்சுவலாக எடுக்கணுமா? இல்லை, கண்டிப்பாக மியூச்சுவலாக எடுக்கணும். ஸோ யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்றது ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது. பட் ஜென்ரலாகவே யார் ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுன்றது வந்து பார்த்திங்கன்னா பர்செப்ஷன் ஆக்சுவலாக. பட் ஐடியலி இது வந்து கலெக்டிவான டிசிஷன் தான் நம்ம எடுக்கணும். அதை விட முக்கியமாக வந்து பணத்தை சம்பாதிக்கிறது வந்து ஒரு ஸ்கில்லு. பணத்தை வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக பட்ஜெட் பண்ணி எது தேவைன்னு தெரிஞ்சு செலவு பண்ணுறது இன்னொரு ஸ்கில்.
ஸோ இந்த ஸ்கில் யார்கிட்ட இருக்குன்றத பார்க்கணும். அந்த ஸ்கில் யார்கிட்ட இருக்கோ அவங்க டிசிஷன் எடுத்தாங்கன்னா ஃபேமிலிக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி அதிகமாக சம்பாதிக்கிறவங்க வந்து நிறைய டிசிஷன் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி தான். ஸோ இதில் வந்து யார் ஹைட்டு யார் குள்ளம் அப்படின்லாம் நம்ம பார்த்தா வண்டி எங்கேயுமே மூவ் ஆகாது. அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி ஃபேமிலிக்குள்ளே வர்ற பல பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி அப்பார்ட் ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப் அண்ட் இமோஷ்னல் சைடை விட்டு பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபினான்ஷியலாக சார்ந்தது தான். அப்போ கண்டிப்பாக 2 பேரும் கலெக்டிவாக ஒரு காமன் கோல் வச்சுக்கணும். இப்போ ஃபேமிலின்றது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் பொதுவானது. அண்ட் அவங்கள நம்பி வந்து குழந்தைகள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு காமன் கோல் இருக்கணும். அப்போ காமன் கோல்னு வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அந்த கோலுக்கு உள்ளே தான் நம்ம வந்து செலவை வந்து பார்த்துக்கணும். அதில் வந்து இவர் அதிகமாக பண்ணாரா இவங்க அதிகமாக பண்ணாங்களான்னு கேள்விகள் கேட்க வந்தால் அது சண்டையில் போய் தான் முடியும். இன்னொரு பெரிய சிக்கல் வந்து குடும்பங்களில் நம்ம பார்க்குறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் வந்து யார் வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து எல்லா பணத்தையும் எஃப்டிலே போட்டிருப்பாரு. நிறையா வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் அவென்யூஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அதிலெல்லாம் போடாமல் லோ ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய எஃப்டிஓ இல்லை வந்து ஆர்டிஓ அந்த மாதிரியெல்லாம் பணம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அப்போ வந்து இன்னொருத்தர் வந்து இல்லை இதை நம்ம எஸ்ஐபி போடலாம், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அந்த ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சஜஷன் சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துலையுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகி டிவோர்ஸ் வரையும் போகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியெல்லாம் சிக்கலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது, ரிஸ்க் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேலை இருக்குது. அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டான இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகையை வச்சுருப்பாங்க, இன்னொரு சைடு பெரிய கடன் வச்சுருப்பாங்க, இன்னொரு சைடு ஒரு சின்னதாக வந்து ஒரு எஸ்ஐபி போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷ்னேட்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு கோலை நோக்கி போக முடியும். நான் பெரிய தொகையை வந்து ஒரு லோ ஏர்னிங் ரிட்டர்னில் வச்சுட்டு அண்ட் எனக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை விட ஜாஸ்தியாக நான் வந்து ஒரு எஃப்டியில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கடனையும் வச்சுட்டு இருந்தோம்னா சம்வேர் நம்மளுடைய மேத் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காராது. ஸோ கண்டிப்பாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரியணும். அண்ட் எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு சென்சிபிளாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எங்கள் கிட்ட வர கிளைண்ட்ஸ் கிட்டலாம் நாங்கள் ஜென்ரலாகவே இன்சிஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் வந்து ஃபேமிலி ஒன்ஸ் மேரிட் ஆகிட்டீங்க இல்லை மேரிட் ஆகி தான் எங்களுக்கு கிளைண்ட்டாகவே ஆகுறாங்கனாலே நாங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போதே முடிஞ்ச வரைக்கும் ஒய்ஃபையும் கூட்டுவாங்க இல்லை ஹஸ்பண்டையும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய விஷயத்த வந்து 2 பேருக்கும் ஒரு இதை நோக்கி தான் நம்ம போகிறோம்னு 2 பேருக்குமே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ஈஸி. இல்லைனா என்ன பண்ணுவார்னா ஹஸ்பண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தேவையான விஷயங்களெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் லேப்டாப் வாங்குறேன்னு நினைக்கலாம், இல்லை ஒரு டூர் போகிறேன்னு நினைக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவருக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் வந்து அவரோட டிசிஷன் எடுக்கிறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து மேபி ஜுவல்லரி வாங்குறதுல இருக்கலாம், இல்லை வந்து புடவை வாங்குறதுல இருக்கலாம், இல்லை இட் குட் பி எனிதிங். ஸோ இவங்களுடைய சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பாங்க. அப்போ கடைசியில் என்ன ஆகும்னா செலவு தான் ஜாஸ்தியாக வந்து நிற்கும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீம்பில் போய் இவர் ஜாஸ்தியாக பண்ணுறத இன்னும் ஜாஸ்தி பண்ணுவார், இவங்க இன்னும் ஜாஸ்தி பண்ணாங்கன்னா ஈவென்ச்சுவலாக நம்மக்கிட்ட சர்ப்ளஸே இல்லாமல் போயிடும். அதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒரு தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்துட்டோன்னா நம்ம டோட்டலாகவே வந்து ஒரு 10-15 வருஷம் பின்னாடி போய்டுவோம் ஃபினான்ஷியலி. அண்டு திருப்பி நம்ம அந்த இடத்துக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக 2 பேரும் ஒரு ப்ராட் ஐடியாவை வச்சுட்டு ஒரு காமன் கோல் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது பெட்டர். குடும்பங்களில் பணம் சார்ந்து வரக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்றது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸை சப்போர்ட் பண்ணால் யாராவது அது ஹஸ்பண்டா இல்லை ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ரிலேட்டிவை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அங்கேயுமே வந்து கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. இப்போ குடும்பத்தில் வரக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் தான் காரணமாக இருக்குது. அது ஈகோவாக இருக்கலாம், ஜெலஸாக இருக்கலாம், ஆங்கராக இருக்கலாம், எனிதிங் வந்து எந்த எமோஷனுக்கும் பணன்றது ஒரு முக்கியமான ஒரு அஸ்பெக்டாக ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவருடைய சிஸ்டரையோ இல்லை வந்து அவருடைய பிரதரையோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து யாரோ ஒரு பார்ட்னர் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது, அந்த ஒய்ஃப் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? முதல்ல வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லணும். எங்கே பல இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்கன்னு நான் ஒரு ப்ரீ நோஷனில் இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்தக்காரங்கன்ற ஒரே காரணத்துக்காக
அளவுக்கு மீறியும் நம்ம வந்து செலவு வந்து அவங்க மேலே பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவை, வேறு வழியே இல்லைன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது வேறு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பௌஸ் கிட்ட சொன்னாங்கன்னா மோஸ்ட் லைக்லி அவங்களும் அதை ஒத்துப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, நான் இப்போ என்னுடைய தங்கச்சிக்கோ இல்லை என்னோடய அக்காவுக்கோ நான் பணம் கொடுக்கும்போது நான் சொல்லாமல் செஞ்சேன்னா அது கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நிற்கும். ஏன்னா இவங்க வந்து ஏதோ வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பணம் தான் வந்து இவங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ போயிருந்துன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் எங்கே போச்சு. அப்போ ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆரம்பித்து இவென்ச்சுவலாக வந்து நமக்கு வச்சு இந்த பணம் வேறு யாருக்கோ போயிடுச்சுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சண்டை வரும். ஸோ இந்த செய்யணும்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கிட்டேயோ சொன்னால் அதில் அவங்களுடைய ஃபேமிலி பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்தையும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா யூ ஹேவ் அ ஃபேமிலி அண்ட் யூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேனேஜ். அப்போது இந்த இதுக்குள்ளே நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்னா எவ்வளோ பண்ண முடியும்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் பெரிய தொந்தரவு வராது. ஆனால் ப்ராப்ளம் வர்றது வந்து கம்யூனிகேஷனில் தான் பெரிய ப்ராப்ளம். சில குடும்பங்களில் இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னா, அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து செய்கிறது வந்து ஒய்ஃப் வேரில் செய்வாங்க. ஒய்ஃபே தான் சொன்னாங்க அது மாதிரி செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லி செய்வாங்க. இல்லைன்னா ஒய்ஃபையே இதை கம்யூனிகேட் பண்ண வச்சுருவாங்க. நீங்களே செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அது வந்து ஓவராலாக அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு இஷ்யூ வராத மாதிரி பார்த்துப்பாங்க. ஆனால் ஒய்ஃபுக்கு விருப்பமே இருக்காது. பட் ஆனால் ஒய்ஃப் செஞ்சதான் வந்து ஒய்ஃபுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குற மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ அது மாதிரி கூட பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ சில நேரங்களில் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க அவங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கட்டும். பாஸ்வேர்டு இந்த சென்ஸ் இப்போ அவங்க வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதோடைய ஓடிபி இல்லை பாஸ்வேர்டு எதையுமே வந்து ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தையுமே வந்து ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்ரெட்டிவாக இருப்பாங்க. ஸோ இதனால கூட வந்து நிறைய நேரங்களில் வந்து குடும்பங்களில் பிரச்சனை வர்றதை பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு பக்கம் குடும்பங்களில் வந்து இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வர பிரச்சனை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆக்சுவலாக இவங்க 2 பேரில் யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி நாங்கள் டீல் பண்ணுறோம். ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக நிறைய பணம் சேர்த்து வச்சுருப்பார். திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து உயிரிழந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட என்ன இருக்குன்னு கூட ஒய்ஃபுக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கும். ஆனால் என்ன இருக்குன்னு தெரியாது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்னு தெரியாது. அந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது என்ன ஆகும்னா, ஃபேமிலிக்கிட்ட பணம் இருந்தும் அவர் இல்லைன்ற ஒரே காரணத்தினால அந்த ஃபேமிலிக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் கிடைக்காம போயிடும். அதை நீங்கள் எல்லாத்தையும் கொலேட் பண்ணி திருப்பி அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஸ்பௌஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் லேடியாக இருக்கணும். இல்லைனா அவங்க ஆக்சுவலாக எஃபோர்ட், ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஃபினான்சஸை பற்றி பார்த்ததே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வந்து ப்ளஸ் ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் இல்லை. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரொமேட்டிக் ஒரு சிச்சுவேஷன். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுமே தெரியாது. அப்போது என்ன இருக்குன்னு தெரியல. ப்ளஸ் நிறைய பேர் அந்த டைமில் ஹெல்ப் பண்ணணும் நல்ல நோக்கத்தோடையும் வரலாம், சில நேரம் நல்ல நோக்கம் இல்லாமையும் வரலாம். ப்ளஸ் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபினான்ஷியலாக வந்து நிறைய நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது முதல்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நேச்சுரலாக ஹஸ்பண்ட் இருக்கும்போதும் அதை ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் இன்கேஸ் அவர் தவறிட்டாருனாலும் என்ன இருக்குது, அதை அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கலாம். லீஸ்ட் என்ன பண்ணணும்னா, அவர் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அதை ஒரு எக்ஸல் ஷீட்லையோ இல்லை ஒரு நோட்லேயோ எழுதி இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒன்று ஐடியலி வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். நானும் என் ஒய்ஃபுமே அதை பண்ணுவோம். ஆக்சுவலாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த நியூ இயர் முடிஞ்ச உடனே பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜஸ்ட்டு எங்ககிட்ட ஒரு நோட் நாங்கள் மெயின்டைன் பண்ணி அதில் எழுதிடுவோம் என்னென்ன பண்ணியிருக்கோம், அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபினான்ஸ் மட்டும் கிடையாது, ஆஸ் அ ஃபேமிலி நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பண்ணோன்னா 2 பேரும் என்ன நினைக்கிறோன்றது வந்து ஓரளவுக்கு வந்து கருத்து பரிமாற்றம் ஏற்பட்டுடும். அதை நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ளஸ் இன்கேஸ் யாராவது இல்லாமல் போயிட்டாலும் ஓகே, இந்த நோட்டை நம்ம வந்து எடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பல விஷயங்கள் வந்துடும். ப்ளஸ் அதுக்கப்புறம் யாராவது கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு வர பெரிய பிரச்சனையை வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் கடந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த சீக்ரஸி மெயின்டைன் பண்ணுறனால ஆக்சுவலாக வந்து யாருக்குமே லாபம் கிடையாது, ஆபத்து தான். கண்டிப்பாக பெரிய ஆபத்து அது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்குலாம் வந்து இப்போ மக்கள் ஸ்லோவாக நகர்றாங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் அது பெரிய அளவில் வந்து கேட்சப் ஆகலை. நிறைய பேர் உயில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. உயில் எழுதுறது வந்து இன்னும் அடுத்த பெட்டரான ஒரு விஷயம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இறப்புன்றது வந்து மற்றவங்களுக்கு மட்டும்தான், நமக்கு வராது அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். பட் ஆனால் ஒரு உயில்னு எழுதிட்டா தான், ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு நான் உயிரோடு இருக்கும்போது தான் நான் வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியும். நான் இறந்ததுக்கப்புறமா அதை வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியாது. அப்போது உயில் எழுதுனா நம்ம இறக்க போகிறதில்ல. ஆனால்
உயில் இல்லாமல் நம்ம இறந்துட்டோன்னா சம்டைம்ஸ் அந்த பணம் கரெக்டான இடத்துக்கு உங்களுடைய நோக்கம், இப்போ நான் இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்துக்காக பண்ணணும்னு என் மைண்டில் இருக்குது. நானே இல்லாமல் போயிட்டேன்னா அந்த நோக்கத்துக்கு அந்த பணமே போடலைன்னா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பாதுகாத்து அந்த பணத்தை வளர்த்ததே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒன்று கண்டிப்பாக ஒய்ஃப்க்கு கண்டிப்பாக தெரியணும், ஆர் ஓவர் இஸ் தி ஸ்பௌஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா உயில் தான் எழுதி வைக்கிறது இன்னும் பெட்டரான ஒரு அணுகுமுறை தான். இப்போ சில பேர் கடன் வாங்கி பொருட்களை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இஎம்ஐயில் வாங்குவாங்க, இல்லை கடன் ஃபிசிக்கலாகவே வாங்கி பொருட்கள் வாங்குவாங்க, இல்லை வீடு வாங்குவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களில் கூட ஒரு கான்ஃப்ளிக்ட் டிவோர்ஸ் ஆகிறத பார்க்க முடியுது. இங்கேயுமே பார்த்தோன்னா பிரச்சனைன்றது பணம் தான். அவங்க கம்ஃபர்டபுளான லைஃப் நம்ம லீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பொருந்தாத, இல்லை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு கடன்கள் வாங்கி செலவு பண்ணுறாங்க. கடைசியில் அதை திருப்பி கட்ட முடியாத ஒரு நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது. அந்த மாதிரியும் டிவோர்ஸஸ்லாம் நிறையா நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் தான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி அவாய்ட் பண்ணுறது? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கடன் வாங்குறது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த கடைகளில் போய் பார்த்தீங்கன்னாலும் கடன் அன்பை முறிக்கும்ன்ற போர்டை தான் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி அந்த கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வேணால் வாங்கிக்கோங்க, இஎம்ஐயில் பே பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பே 1 rupee அண்ட் டேக் த ப்ராடக்ட். அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா பை நவ் பே லேட்டர். நீங்கள் முதல்ல பொருளை எடுத்துன்னு போய்டு, பே பண்ணுறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தில் நிறைய புது விஷயங்கள் வந்திருக்கு. இந்த புது விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நான் போய் மாட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம், ஸ்பெஷலி லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஆஸ்பைரிங். அவங்க பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அது எல்லாருக்குமே இருக்கும், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அந்த நகரத்தை கடனில் அதை நான் கடன் வாங்கி நகரணும்னு நினச்சேன்னா சம்டைம்ஸ் என்னுடைய வருமானம் இழப்போ, இல்லை நான் வாங்க வேண்டிய கடனை விட ஜாஸ்தியாக வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக பெரிய ட்ராப்பில் ஆகிடும். அண்ட் ஜென்ரலாக இதை நான் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், வீடு வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் வீடை முதல்ல போய் கடனில் வாங்கிடாதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது, நம்ம வேலையில் இருப்போமா, சம்பாதிப்போமா, உயிரோடு இருப்போமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும்போது நான் முதல்ல போய் வீடை வாங்கி அதையும் கடனில் வாங்கிட்டேன்னா, அதுவும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் என்னால் கடன் வாங்க முடியும்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை 120 130ன்னு போட்டு நான் வாங்கிட்டேன்னா ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வரும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக இருக்கும்போது நிறைய பேர் கடன் வாங்குறாங்க. இஎம்ஐ அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறனால. ஒரு 2% வட்டி ஜாஸ்தி ஆச்சுனாலே உங்களுடைய மாதத்தில் இஎம்ஐ பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ 10% 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த 10% 30% கட்டுறதுக்கு நிறைய பேர் திண்டாடுவாங்க. அது ஸ்பெஷலி லோவர் அண்ட் மிடில் கிளாஸ் தான். அதுவும் அவங்களோட ஃபேமிலி சைடில் பெரிய சப்போர்ட் இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்குற எல்லா பொருளையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடனில் வாங்க முடியும். நீங்கள் டூருக்கு போகணுன்னா கடனில் வாங்கணும், ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணுன்னா கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் கடன் கட்டுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அன்னெசரியாக அண்ட் ஸ்பெஷலி ஓவர் டெட். இன்ஃபேக்ட் ஆர்பிஐயோட ரீசெண்ட் இதில் பார்த்திங்கன்னா 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 50,000 ரூபா 1 லட்ச ரூபா யார் கடன் வாங்குவாங்க? ஜென்ரலாக லோவர் இன்கமில் இருக்கவங்கள தான் 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கடன். ஏன்னா அவங்களுக்கு அந்த பணம் கூட புரட்ட முடியாத சூழ்நிலை. அங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாரையும் போய் கேட்க வேணாம், ஜஸ்ட் லாகின் பண்ணி கேஒய்சி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் கிரெடிட் ஆகிடுதுன்னு சொல்லி இந்த 50,000 1 லட்ச ரூபாயில் பார்த்திங்கன்னா நிறைய கடன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறன்ற பேரில் நிறைய பேர் கடனில் போய் மாட்டிக்கிறாங்க. அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் இது பெரிய அளவில் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல கூட என்னோடய இஎம்ஐ அலோவ் பண்ணாது. அப்போ அதுக்கு நேச்சுரலாக என் பையனுக்காக கூட இதை பண்ண மாட்டிங்களா, இல்லை என் பொண்ணுக்காக கூட இதை அந்த மாதிரி கான்வர்சேஷன் டெய்லி வரும். நீங்கள் கடன் ஒரு வாட்டி தான் எடுத்திருப்பீங்க, அது 15 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ எடுத்திங்கன்னா இந்த கடன் முடிகிற வரைக்கும் இந்த கான்வர்சேஷன் வந்துகிட்டே இருக்கும். பணத்தை எமோஷ்னலாகவே பார்க்கக்கூடாது அப்படின்றதும் ஒரு விஷயம். கண்டிப்பாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். ஸ்பெஷலாக ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் குடும்பங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ், எதில் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எது சேஃபான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளுடைய முதலீடுகள் பண்ணோம். அதுக்காக ரொம்ப லோ ரிட்டர்ன்ஸில் நம்ம எல்லா பணத்தையும் பார்க் பண்ணிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த பேசியிருக்கோம்.
அதே மாதிரி குடும்பத்துக்கு நம்மளுடைய உறவினர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய தவறான விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் அது மியூச்சுவலாக நடக்கணும். அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றத பேசியிருக்கோம். சீக்ரெட்டுன்ற ஒரு விஷயமே வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடாது, அது எந்த விஷயத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. கடன் வாங்கி எதையுமே வாங்கக்கூடாது, அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கோம். ஐ திங்க் பார்த்த நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பர்சனலாக இந்த வீடியோ அப்படின்றது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.